ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய மூமின்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சூரத்துன் நூர் என்கின்ற அத்தியாயம் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் சூரத்துல் அம்பியா, தொடர்ந்து சூரா ஹஜ், அதற்கு பிறகு சூரத்துல் மூமினூன், இதெல்லாம் ஓதப்பட்டது. இன்றைக்கான நமக்கு தேவையான சில செய்திகளை இந்த நூர் அத்தியாயத்தினுடைய துவக்க வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க போகிறோம். நூர் அத்தியாயத்தை பொறுத்து முதலில் அதனுடைய சிறப்பு என்னவென்றால், நபிகள் சொன்னார்கள், அல்லிமூ நிசாஅக்கும் சூரத்துன் நூர், உங்கள் வீட்டு பெண்களுக்கு நூர் அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்கள். அதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறது, பெண்களுக்கான செய்திகள் இருக்கிறது, பெண்கள் பேணி நடக்க வேண்டிய சில வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. எனவே அதை சொல்லிக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அத்தியாயத்தினுடைய மைய பகுதி என்னவென்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து தப்பும் தவறுமாக இன்னொரு ஆணோடு இட்டுக்கட்டு பேசப்பட்டது. ஒரு பிரபலமான ஒரு செய்தி இது. நபிகளாரின் அன்பு துணைவியார் ஆயிஷா அம்மாவை வேறு ஒரு ஆணோடு, அவர் ஒரு சஹாபி தான், முஸ்லீம் தான், அவர் பெயர் சஃப்வான், தேவையில்லாமல் முடிச்சு போட்டு அவர்கள் ரெண்டு பேருக்குமான விஷயத்தை இணைத்து ஊர் ஃபுல்லாக அப்படி பரப்பி விட்டாங்க சில பேர். அது யார் என்றால், முக்கியமாக நயவஞ்சகர்களின் கூட்டம், முனாஃபிக்கின்களின் கூட்டம் இந்த வேலையை செய்தது. அதற்கு தலையாக உபய் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன் இருந்தான். இது வேகம் எடுத்தது. காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாவின் குடும்பத்தாரின் மீது கரையை அள்ளி பூச வேண்டும், அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டும், முஸ்லிம்களின் பார்வையில் நாயகத்தினுடைய குடும்பத்தை கொஞ்சம் கீழ்த்தனமான எண்ணத்தோடு பார்க்க வைக்க வேண்டும் என்பதெல்லாம் அவனுடைய சிந்தனை, கற்பனை. அல்லாஹ் அதை முறியடித்தான். எப்படி முறியடித்தான் என்றால், இந்த நூர் அத்தியாயத்திலே 10 வசனங்கள் தொடர்ச்சியாக இறக்கினான். நான் ஓதுகிற பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். ஒரு கூட்டம், நபியே, உங்கள் துணைவியாரின் மீது தேவையில்லாமல் அவதூறை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். லா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லக்கும், நீங்கள் அதை தீங்கு என்று நினைக்க வேண்டாம். பல் ஹுவ கைருல் லக்கும், அது நல்லது தான் அல்லாஹ். ஒன்று அல்லாஹ் கவனிக்கணும். சூரா நூரிலே இந்த விஷயத்தை சொல்லி துவங்கி, ஆயிஷா அம்மா யாரு, அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, அவங்க எவ்வளவு தூய்மையானவங்க, இந்த வேலையை செஞ்ச குற்றவாளிகள் யாரு, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, இந்த வேலை இந்த மாதிரியான விஷயம் வரும்பொழுது மூமீன்கள் எப்படி நடந்துக்கணும், முனாஃபிக்கின்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை விலாவாரியாக அல்லாஹ் பட்டியலிடுகிறான். முதலில் இந்த செய்தியிலிருந்து நமக்கான பாடம் என்ன? அல்லாஹ் துவங்கும் போதே சொல்றான், லா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லக்கும், இது உங்களுக்கு ஷர்ருன்னு நினைக்காதீங்க, கெட்டதுன்னு நினைக்காதீங்க, இதில் நிறைய நல்லது இருக்குன்றான். பொதுவாகவே வெளிப்படையான சில நேரங்களிலே நாம் சில விஷயங்களை பார்ப்போம், அது நமக்கு கெட்டது மாதிரியே தெரியும், அதுக்கு பின்னாடி பல நல்லது இருக்குன்னு அர்த்தம். நமக்கு நம்ம அப்படி தான் அதை பார்க்கணும். எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாம் நன்மைக்கு. சில காரியங்கள், சில கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு பிறகு ஏதோ நல்லது நடக்க போகிறது அர்த்தம். நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். சில காரியங்களை நீங்கள் நல்லது என்று நினைப்பீர்கள், ஆனால் அதிலே உங்களுக்கு நிறைய ஷர் இருக்கும், தீங்கு இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் தீங்குன்னு நினைப்பீங்க, உங்களுக்கு கஷ்டத்தை தரும்னு நினைப்பீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு சில நன்மைகள் அல்லாஹ் வச்சிருப்பான். அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். நீங்கள் கேட்கலாம், எவ்வளோ பெரிய மன உளைச்சலை தரக்கூடியது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாச்ச, உம்மஹாத்துல் மூமின்கள், அவங்க மேலே ஒரு குற்றம் சுமத்துனா, அவங்க மேலே ஒரு தவற சுமத்துனா, அது நபிக்கு மட்டுமல்ல, நபியை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெரிய மன உளைச்சல்ல. இதை எப்படி அல்லாஹு தஆலா நல்லதுன்றான்? இது தீங்கு கிடையாது, நல்லதுன்றான். அல்லாமா மறைந்த மர்ஹூம் எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை, லால்பேட்டையில் பல்லாண்டுகள் ஒரு பெரிய ஆசிரிய பெருமகனாக இருந்து பல ஆலிம்களை உருவாக்கிய பெருமகனார், அப்பா என்று நாங்கள் சொல்லுவோம் அவர்களை, அப்துர் ரஹ்மான் ஹஸரத் நவ்வர் அல்லாஹு மர்கதுஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விரிவுரை செய்யும்பொழுது ஒரு செய்தி சொல்லுவாங்க. அல்லாஹ் எப்படி இது நல்லதுன்னு சொல்கிறான்? ரசூலுல்லாவுக்கு வஹி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் ஏற்படுத்தினான் இல்லையா? ஏற்படுத்தி அந்த வஹியை கொண்டே இது உண்மை இல்லைன்றதை அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணிட்டான். வஹி என்றால் என்ன? இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய செய்தி, இறை செய்தி.
அந்த காலகட்டம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை காலகட்டம். ரசூலுல்லாவுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி ஆயிஷாமா கிட்டத்தட்ட 50 வருஷம் வாழ்ந்தாங்க, 50 சுற்ற வருஷம் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாவை இறக்கும் பொழுது ஆயிஷாமாவின் வயது வெறும் 18 தான். அப்போ நபி இருக்கும் பொழுதே இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி, இந்த சம்பவம் பொய், இதை ஏற்படுத்தினவனுடைய முகத்தில் கரியல்லி பூசி அவனுக்கு என்ன தண்டனை எல்லாம் உண்டுன்றதை அறிவித்து குரானின் மூலமாக அல்லாஹ் நிரூபித்தான். குரான்னா நேத்திக்கும் இன்னைக்கு மட்டும் உள்ளதா? நம்ம இருக்கும் பொழுதும் குரான் இருக்கும், கியாமத்து வரை இந்த செய்தி இருக்கும். ஒவ்வொரு வருடமும் இந்த வசனம் வரும்பொழுது நம்ம இது சார்ந்த சில விஷயங்களை சொல்லுவோம். யாரெல்லாம் குரானை எடுத்து வாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த ஆயிஷாமாவுடைய இந்த சம்பவத்தை கடந்து தான் போகணும். அல்லாஹ் நிரூபித்து அவர்கள் எவ்வளவு தூய்மையாளர்கள்ன்ற காட்டினா. இதுதான் ஹைர். இப்படி யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாவுடைய ஹயாத்துக்கு பின்னாடி இருந்த காலகட்டத்தில் ஆயிஷாமாவின் மீது இப்படி ஒரு பழி சுமத்தப்பட்டிருந்தார். அவங்க அந்த எந்த தப்புக்கும் போகாதவங்க தான். ஆனால் சுமத்தப்பட்டிருந்தால் அதை நிரூபித்திருக்க முடியுமா? அவங்க குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க அல்லாஹ் இறங்கியிருப்பானா? வசனத்தை இறங்கியிருக்க மாட்டான். ஏன்? ரசூலுல்லா எப்போ இந்த உலகத்தை விட்டு வஃபாத் ஆகிட்டாங்களோ அதுக்கு பின்னாடி வஹி வராது. வஹி முன்கத்தியாகிவிட்டது, துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்போ வஹியை கொண்டு, குரானினுடைய செய்தியை கொண்டு, இறை செய்தியை கொண்டு நபிகளாரின் குடும்பத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். எனவே இந்த சம்பவத்தை ஏற்படுத்தி அதை அல்லாஹ் தஆலா அவனே இதை ப்ரூஃப் பண்ணி காட்டினான். இவங்க ரொம்ப சுத்தமானவங்க. இதுதான் ஹைர், இதுதான் ஹைர். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு ஹைர் இருக்கும், ஒரு அளவு இருக்கும். நம்ம நினைப்போம் இது நம்ம கஷ்டத்தை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. பாருங்க, நேற்றைக்கு முன்தினம் சூரா கஹ்ஃப் ஓதினோம் இல்லையா? 15வது ஜுஸுல இருக்கக்கூடிய அத்தியாயம். அந்த சூரா கஹ்ஃபிலே ஒரு செய்தி வருகிறது. வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா. எந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தால் நாளைக்கு நான் செஞ்சிடறேன், முடிச்சிடுறேன், நாளைக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க. இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. என்ன காரியம் செஞ்சாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் நாடினால் செய்கிறேன், அல்லாஹ் நாடினால் வருகிறேன், அல்லாஹ் நாடினால் கடையை துறப்பேன், அல்லாஹ் நாடினால் நாளைக்கு இந்த இடத்திற்கு போவேன். இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹ். ஏன் இந்த வசனம் வந்துச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? மக்காவினுடைய முக்கியமான தலைவர்கள் ரசூலுல்லாவை டெஸ்ட் பண்ண வந்தான். என்ன டெஸ்ட் பண்ண வந்தான்? பல்லாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த துல்கர்னைன் என்றால் யார் நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி ரூஹ் என்றால் என்ன? உயிர் இருக்கு, ரூஹ் நம்ம உடல்ல ஒட்டிக்கிட்டு இருக்க, இந்த ரூஹை பத்தி என்ன விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அதே மாதிரி துல்கர்னைனை பற்றி ஒரு கேள்வி வைத்தான், ரூஹை பற்றி ஒரு கேள்வி கேட்டான். அதற்கடுத்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த குகைவாசிகள் அவர்களை பற்றி சில செய்திகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 3 கேள்வியை கொண்டு வச்சான் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இது எல்லாமே இது எதுவுமே நபியின் காலத்திலோ அல்லது நபியின் காலத்துக்கு அருகாமையிலும் நடந்ததல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள். அவன் என்ன விஷயத்தை கொண்டு வர்றான்னா, இதை கேட்டு நபியை கிடுக்குப்பிடி போடணும். உண்மையாக நபியாக இருந்தால் அவர் சொல்லி விடுவார், ஏன்னா அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருவான். அவர் பொய்யாக நபியாக இருந்தால் இதில் மாற்றிக்கொள்வார் என்ற தந்திரத்தோடு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 3க்கும் நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன், நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன், போயிட்டு வாங்கன்னாங்க. இங்கே என்ன சொல்லலைங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? வஹியை ஸ்டாப் பண்ணிட்டான். வஹி வந்தால் தானே செய்தி கிடைக்கும். வஹி வந்தால் தானே குகைவாசிகளை பற்றி சொல்ல முடியும். வஹி வந்தால் தானே துல்கர்னைன் என்றால் யார் என்பதை பற்றி சொல்ல முடியும். வஹி வந்தால் தானே ரூஹை பற்றி விளக்கம் சொல்ல முடியும். வஹி வரல. நாளைக்கு வந்தாங்க அந்த பசங்க எல்லாம் வந்தாங்க. என்ன, நாளைக்கு வாங்க மறுபடியும், இன்னும் வஹி வரல. மறுநாள் வந்தாங்க, இன்னும் நாளைக்கு வாங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். இது என்ன ஆகி போச்சுன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு கையில் லட்டு கிடைச்ச மாதிரி ஆகி போச்சு. இத்தனை நாள் இவர் சும்மா பொய் சொல்லிட்டு அடைஞ்சாருங்க, இவருக்காவது வஹி வர்றதாவது பாருங்க. 3 கேள்வி, சாதாரண கேள்வி, இது கூட பதில் தெரியல இவருக்கு. அப்படி எள்ளி நகை ஆடினார்கள் பெருமானாரை. நபிக்கு இது ஒரு பெரிய மன உளைச்சலை தந்தது. வஹி வரலையே, வஹி வந்தால் தானே சொல்ல முடியும் இந்த 3 கேள்விக்கும் பதிலை. இந்த நேரத்தில் தான் 40 நாட்களுக்கு பிறகு வஹி வந்தது. 40 நாள் வரல வஹி. இந்த 40 நாளும் அவங்களுக்கு போட்ட ஆட்டத்தை பார்க்கணும். எதிரிகளுக்கு இவரால் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, அப்படி இப்படி, இவர் சும்மா இத்தனை நாள் பேசுறதெல்லாம் சும்மா வெத்து, அவருக்கு குள்ளத்திலிருந்து பேசுனது, அவருக்கு இறை செய்தியும் வரல, ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் ஊர் ஃபுல்லாக பேசினான். 40 நாள் கழிச்சு அல்லாஹ் வஹியை கொடுத்தான். ஃபர்ஸ்ட் ஆயத்தை இதுதான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா. என்ன செய்யறதா இருந்தாலும் நீங்கள் முதல்ல இன்ஷா அல்லாஹ் சொல்லி தான் செய்யணும். நபிக்கு சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், நபிக்கு சொல்லி நமக்கு பாடம் சொல்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் ஒவ்வொன்றா விளக்கம் கொடுத்தான். துல்கர்னைன்னா யார்,
ரூஹுனா என்ன, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் கஹ்ஃபாசிகள் யார், அவங்க எங்கே இருந்தாங்க, எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, எத்தனை வருஷம் தூங்குனாங்க, அவங்க கூட யாரெல்லாம் இருந்தால் எல்லாம் டீட்டெயிலாக அந்த கஹ்ஃப் அத்தியாயத்தில் வந்துச்சு. இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின், இதில் நிறைய பின்னாடி நிறைய வரலாறு நமக்கான இப்போ ஒரு மனத்தில் ஒரு உறுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, அப்போ அந்த 40 நாள் ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். 40 நாள் நபி எப்படி இருந்திருப்பாங்க. அல்லாஹ் ஏன் அப்படி தாமதிக்கணும்? அதிலே அல்லாஹ் ஒரு கைதை வைத்திருந்தான், ஒரு நலவை வைத்திருந்தான். வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது நபிக்கு கஷ்டத்தை போன்று ஏன் இத்தனை நாள் தாமதித்து அந்த எதிரிகளுக்கு வாய்ப்பை வழங்கி அவங்க கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு விதமான எள்ளிநகை ஆடுவதற்கு அல்லாஹ் இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் அல்லாஹ் அதில் மறைச்சி வச்ச ஹைர் ரகசியம் என்ன தெரியுமா? அவங்க மட்டும் இல்லை, ஊர் உலகமே தெரியணும் நபி இது நாள் பேசக்கூடிய பேச்சு அவர்களின் சொந்த கருத்து அல்ல, அல்லாஹ்வின் கருத்தை தான் வாங்கி பேசுவார்கள். அல்லாஹ்வின் கருத்து வராட்டி சொந்தமாக எதையும் பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தை கூட ரசூலுல்லாஹ் துறக்கலையே வாய. தான் சொந்த கருத்தை பேசுபவராக இருந்தால் நிலைமையை சமாளிக்க எதையாவது சொல்லி சமாளித்திருப்பார்கள். ஆனால் சொல்லவே இல்லை. 40 நாள் வரைக்கும் சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் அவங்க கேட்ட கேள்விக்கு உடனே ரசூலுல்லாஹ் பதில் சொல்லியிருந்தாலும் அந்த 3 பேர் 4 பேரோடு அந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு வந்து யார் கொஸ்டின் கேட்டாங்களோ அவங்கள்ட்டே சொல்லி அதை முடிச்சிருப்பாங்க. அல்லாஹ் நினைச்ச திட்டம் என்னன்னா, இந்த விஷயத்தை வச்சு நபியினுடைய இந்த நுபுவத்தை, இறை செய்தி உண்மை என்பதை எல்லா பாகங்களுக்கும் அல்லாஹ் பரப்ப நினைச்சான். 40 நாள் வெயிட் பண்ணான், தாமதிச்சான், ஆற போட்டான். இந்த செய்தி அப்படியே பரவிச்சு. 40 நாளைக்கு பின்னாடி இந்த 3 கொஸ்டினுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்கல்ல, அந்த பதிலும் அப்படி பரவிச்சு எல்லா இடத்துக்கும். அங்கனை வச்சு அங்கனை முடிக்காம அல்லாஹ் போட்ட திட்டம் இது எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். எனவே அல்லாஹ் அதை நிரூபித்து காமிச்சான். இப்போ அன்பு சகோதரர்களே, சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, அல்லது நமக்கு திருமணமான சமயங்களிலே ஏதோ நெருக்கடி மாதிரி தெரியும், சமாளித்து அப்படி இப்படி நம்ம கொண்டு போயிட்டோன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் பெரிய கயிறு இருக்கிறது, பெரிய நலவு இருக்கிறது. அதை தான் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, குறிப்பாக ஆயிஷா அம்மாவினுடைய இந்த அவதூறு பரப்பக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக சொல்லுகிறான். முதல் செய்தி அதுதான். நீங்கள் நலவுன்னு நீங்கள் இதை கஷ்டம் நினைக்காதீங்க, சிரமம் நினைக்காதீங்க. இதில் பல கயிறுகள் உங்களுக்கு இருக்கிறது, பல நலவுகள் உங்களுக்கு இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாமை தூற்றினார்கள், ஏசி பேசினார்கள், அதை உள்வாங்கி கொண்டார்கள், செரித்து கொண்டார்கள். அல்லாஹ் என்ன கொடுத்தான்? அத்தாட்சி ஆக்கிட்டானல்ல. அவங்கள மட்டுமா அத்தாட்சி ஆக்கினா? அவங்களுக்கு பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் அத்தாட்சி ஆக்கினானே. அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவதூறு சொல்லப்பட்டார்கள், செய்யாத பழிக்கு குற்றம் சுமத்தப்பட்டார்கள், தண்டனை கொடுக்கப்பட்டார்கள், சிறையிலே அடைக்கப்பட்டார்கள், அதை உள்வாங்கி கொண்டார்கள். அல்லாஹ் இதிலே சில நன்மைகளை வைத்திருப்பான், வைத்தான் அல்லாஹ். எந்த நாட்டில் சிறை கைதியாக சிறை கூடாரத்திலே அடைக்கப்பட்டார்களோ அதே நாட்டில் அரச பதவியில் உட்கார்ந்தார்கள், போய் அரசராக உட்கார்ந்தார்கள், மந்திரியாக உட்கார்ந்தார்கள், உயர்ந்த பொறுப்பில் உட்கார்ந்தார்கள். இதுதான் நலவு. எந்த விஷயமானாலும் சரி மேலோட்டமாக பார்க்காமல் அல்லாஹ் இதிலே ஏதாவது நலவு வைத்திருப்பான் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கள், ஒஃபீ குல்லின் ஹைரும், எல்லாத்துலையும் ஏதோ ஒரு நலவு இருக்குது. அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் நடந்து உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்கன்னா. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மந்திரியும் அரசரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு ஒட்டகத்தில் பயணிக்கிறாங்க. மந்திரிக்கு ஒரு ஒட்டகம், அரசருக்கு ஒரு ஒட்டகம், குதிரை. பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது மாறு வேடத்தில் ராத்திரி நேரம் எங்கே போகிறாங்கன்னா வேட்டையாட போகிறாங்க. போய்கிட்டே இருக்கும்பொழுது அந்த அரசர் சொல்கிறாரு, இந்த குதிரையில் போய் எனக்கு வச்சுட்டியே, இது ஒன்றுக்கு மொத்த குதிரையாக இருக்குது, பயணமே பண்ண முடியலையே, இப்படி ஆடி ஆடி போகுத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிறாரு அரசர். மந்திரி சொன்னாராம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னாராம். அரசருக்கு வந்துச்சு கோவம். நான் ஆடி ஆடி வர்றேன், கஷ்டப்பட்டு வரேன், உனக்கு நன்மையா, இரின்னு நினச்சிக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிஞ்சு மறுபடியும் அரசர் போன அந்த குதிரை ஆடி ஆடி அரசரை கீழே தள்ளி பிடிச்சி மறுபடியும் எஞ்சிக்காரு. அரசர் சொன்னார், இப்படி என்னை தள்ளி பிடிச்ச இந்த குதிரை, இந்த மாதிரியான குதிரை எனக்கு தந்துட்டாங்களே என்றார். உடனே அரசர் மந்திரி சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னாரு. இழுத்துட்டு கையை பிடிச்சி அப்படியே அந்த குதிரையை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கல், அந்த கல் தட்டி காலில் ரத்தமாக கொப்புளிச்சு நிற்கிது அரசருக்கு. பாரு என்னெல்லாம் பட வேண்டியதாக இருக்குதுன்னு. கல் தட்டி காலில் ரத்தம் வருது. இப்போவும் மந்திரி சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்குன்னாரு. இங்கே வான்னார் அரசன். கூப்பிட்டு இந்த குதிரையை நீ ஓட்டிகிட்டு போனார். அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருந்தான். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துச்சு, ஒரு பாலும் கிணறு. அந்த கிணறு கிட்ட பொண்ணு ஓங்கி ஒரு எத்து. யார? குதிரையவா? மந்திரிய. எல்லாம் நன்மைக்காவா? நான் படுறேன் வெளி வேதனை, உனக்கு நன்மையை தெரியுதாக்கும் அப்படின்னு அடி தள்ளி விட்டுட்டு பேசாமல் போயிட்டார். போய்கிட்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட ஊர் வந்துச்சு. அந்த ஊர் எல்லையில் ஒரு 4-5 ஆள், பெரிய பெரிய பலசாலியான ஆட்கள். இவரை பார்த்த உடனே கப்புன்னு தூக்கிட்டு ஊருக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களுக்கு தான் தெரியாத நாட்டு மன்னர்னு மாறு வேடத்தில் வந்திருக்காரு. ஊருக்குள்ளே ஏன் தூக்குறீங்க, என்னை விடுங்கய்யா, என்னை விடுங்கய்யா. அந்த நாட்டினுடைய அரசனை இப்படி தான் எல்லா பையனும் சொல்லிட்டு அடைகிறான்.
தூக்கின உடனே எல்லாம் நாட்டு அரசு சொல்லிட்டு நீ மாட்டிக்கிட்ட வாங்கன்னு கூட்டு போகிறான். உள்ளே போய் எதுக்கு நான் கூட்டு போறீங்க? இல்லை, எங்கள் ஊரில் இன்னைக்கு ஒரு நரபலி, நீ தான் கிடச்சிருக்க, உன்னைய அறுக்க போகிறோம். வந்தார், ஊரினுடைய முக்கியஸ்தர் வந்தார், நல்ல மேலேருந்து கீழே வரைய பார்த்தாரு அந்த அரசரை, மாறு வேடத்தில் இருந்த அரசரை பார்த்துட்டு கொடுத்துடலாம், சரிதான் கொண்டு வாங்க இடத்துக்குன்னு சொல்லி கொண்டு வரும் நேரத்தில் திடீரென்று அந்த ஊரின் தலைவர் காலை பார்த்தார், அப்படியே பொக்கலமாக இரத்தமாக கக்கி போய் இருக்கிறது. இரத்தமாக அப்படி கால்லாம் நிப்பாட்டு இவரை கொடுக்க முடியாது, கால்லாம் அடிபட்டு போயிருக்குது. குறையில்லாத மனுஷனை கொடுக்கணும், என்ன இப்படிக்கான குறை வச்சுருக்காரு, அனுப்பிவிடு வெளியே, இந்த ஆள் சரியாக வர மாட்டான், வேற ஆளை பிடிச்சிக்குவோம். வெளியே வந்துட்டார், உயிரே பொழைச்ச மாதிரி இருந்துச்சு அவருக்கு. வெளியே வந்தோன்னு யோசிச்சு பார்த்தான், அந்த மந்திரி எல்லா நன்மைக்குன்னு சொன்னது சரியாகி போச்சே, எங்கே மந்திரியும் தேடி வந்தான், எங்கே தள்ளி விட்டோம் பார்த்தா ஒரு கிணறு, அந்த கிணறுல அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கான் மந்திரி. வாயா உன்னை தான் தூக்கி காப்பாற்ற வந்திருக்கேன். காப்பாற்றினார். காப்பாற்றின உடனே மந்திரிட்ட அரசன் சொன்னாராம், ரொம்ப நன்றியா, நீ எல்லா நன்மைக்குன்னு சொன்னது எவ்வளோ உண்மையாகி போச்சு, இந்த அடிபட்ட காலை வச்சு தான் இன்றைக்கி என் உயிரே தப்பிச்சிருக்கு, சரி வா வீட்டுக்கு போவோம், எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னாரு. மறுபடியும் நான் மந்திரி, உன்னைய பிடிச்சி நான் வேணா தள்ளி விட்டனையா, என்ன நீ இப்படி தத்தளை திட்டிய இவ்வளோ நேரம், ஒன்றும் கவலைப்படாதீங்க மந்திரி அரசர் அவர்களே, இதுவும் நன்மைக்கு தான். என்னப்பா நன்மைக்குன்னு சொல்கிறேன்? ஆமாம் நன்மைக்கு தான், வேற என்ன, உங்களோட நான் வந்திருந்தேன்னா உன்னைய விட்டுருப்பாங்க, என்னையை பிடிச்சி அறுத்துருப்பாங்கல்ல, உங்களை விட்டுருப்பான், வெளியில் காலில் அடிபட்டுருக்கு, என்னையை பிடிச்சி அறுத்துருப்பானல்ல, நீங்கள் தள்ளி விட்டது கூட நன்மையாக போச்சுல்ல அப்படின்னா அந்த மந்திரி. அப்போ அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் யதார்த்தமாக பார்க்கிற பொழுது நமக்கு நெருடலையும் கஷ்டத்தையும் ஒரு விதமான அழுத்தத்தையும் தருவதை போன்று இருக்கும். அல்லாகவே இதில் எனக்கு நலவை வைத்திருந்தால் அதை காட்டு, இது எனக்கு தீங்காக இருந்தால் அதை நீக்கிக்கூடு என்று துவாவை வைத்துவிட்டு, துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு நம் போகிற போக்கில் போய்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நமக்கு நெருடலை தரக்கூடிய விஷயத்தையும் கூட, நமக்கு கஷ்டத்தை தரக்கூடிய காரியத்தையும் கூட அல்லாஹ் நன்மையாக மாற்றி தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையிலே வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.